அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவர்கள் தங்களை நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என கூறுகிறார்களோ அவர்களிடமும் இவ்வாறே நாம் உறுதிமொழி வாங்கியிருக்கிறோம். எனினும் அவர்களும் இந்நபியை பற்றி தங்கள் வேதத்தில் தங்களுக்கு கூறப்பட்டிருந்த பாகத்தை மறந்துவிட்டார்கள். ஆதலால் அவர்களுக்குள் பகைமையையும் கோபத்தையும் மறுமை நாள் வரை நீங்காதிருக்கும்படி மூட்டிவிட்டோம். இவ்வுலகில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பான். வேதத்தையுடையவர்களே, உங்களிடம் நிச்சயமாக நம் தூதர் வந்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்த பல விஷயங்களை அவர் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார். மற்றும் பல விஷயங்களை அவர் அறிந்திருந்தும் உங்களுக்கு கேவலம் உண்டாக கூடாது என்பதற்காக அவற்றை கூறாது விட்டுவிடுகிறார். நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து ஒளியும் மிக தெளிவான ஒரு வேதம் இப்போது உங்களிடம் வந்திருக்கிறது. எவர்கள் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை அதன் மூலமாக அல்லாஹ் சமாதானத்திற்குரிய வழியில் செலுத்துகிறான். இன்னும் இருள்களில் இருந்து வெளியேற்றி தன் அருளை கொண்டு ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான். மேலும் அவர்களை நேரான வழியில் செல்லும்படியும் செய்கிறான். எவர்கள் மரியமுடைய மகன் மசீஹை அல்லாஹ்தான் என்று கூறுகின்றனரோ அவர்கள் நிச்சயமாக நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றனர். ஆகவே நபியே, நீர் கூறுவீராக, மரியமுடைய மகன் மசீஹையும் அவருடைய தாயையும் உலகத்திலுள்ள மற்ற அனைவரையும் அல்லாஹு அழித்துவிட கருதினால் அவனை தடுக்க எவன்தான் சிறிதேனும் சக்தி பெறுவான்? ஏனென்றால் வானங்கள், பூமி இன்னும் இவற்றுக்கு மத்தியிலுள்ள அனைத்தும் ஆட்சி அல்லாஹுக்குரியது. அவன் விரும்பியதை விரும்பியபடி படைக்கிறான். அல்லாஹு அனைத்தின் மீதும் மிக பேராற்றலுடையவன்.